இன்னும் mohatechintamil சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம அங்கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல்ன்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil, நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சென்னையிலையோ இல்லை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளில் எங்கேயாவது பிறந்ததாக்க ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசிருப்பாருங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா திருநெல்வேலி கார்ப்பரேஷன் பர்த் சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஓப்பன் ஆகும். அது டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நான் இங்கே சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண எங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அப்லோட் ஆனது பண்ணிட்டு இருந்தாக்கா அந்த சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இங்கே வந்து பாருங்கள் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட், பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ், பில்டிங் பிளான் சப்மிஷன், ஆன்லைன் பப்ளிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இருக்கிற இந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் ஆன் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கீழே பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பேஜாக வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகள் எங்கே பிறந்தாங்களோ ஸோ கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்குள்ளே சென்னை மாநகராட்சியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. இதில் குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ஷோ பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு டைப் த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து பண்ணிடுங்க. 14210954 அப்படியே சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழே சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த பேஜில் போயிட்டு பிறகு அந்த டேட்டில் பர்டிகுலராக வந்து எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆனது காட்டும். அதில் உங்களுடைய நேம், உங்களுடைய குழந்தை நேம் நீங்கள் வந்து கொடுத்து ஆல்ரெடி சர்வரில் அப்லோட் பண்ணியிருந்தாக்கா அந்த லிஸ்ட் ஆனது காட்டும். கரெக்டாக அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு இல்லையா, இந்த பிரிண்ட் அண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் குழந்தைகளோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனது ஆகிடும். டைரெக்டாக நீங்கள் கொடுத்து டவுன்லோட் ஆனது பண்ணிக்கலாம். இது மாதிரி மாநகராட்சி சார்ந்த மருத்துவமனைகளில் உங்கள் குழந்தை பிறந்தாக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ரொம்ப எளிமையாக நம்ம வந்து டவுன்லோட் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆக்சுவலி மொபைலில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாதி தான் டிஸ்பிளே ஆனதாச்சு. கரெக்டாக என்னால் செலக்ட் ஆனது பண்ண முடியல. பட் என்னோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா முழுசாக பண்ண முடிஞ்சதுனால சிஸ்டத்தில் நான் உங்களுக்கு டெமோ வந்து காட்டிட்டேன். வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.